ஏங்க 2026 தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? இதுல யாருக்கு ரொம்ப ஐசியூவால இருக்க மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க? ரெண்டு கட்சி ரெண்டு கட்சி கூட சொல்ல முடியாது. ரெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் இது டுவார் டை மாதிரி போராட்டம், வாழ்வசாவான்ற போராட்டம் மாதிரி. யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஐயா எடப்பாடியார். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனுமே கரெக்டா ஜெயிக்கல. ஸோ இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா ஓரங்கட்டப்படுவார். அடுத்த தலைவர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா இளைய தளபதி விஜய். ஏன்னா அவர் புதுசா உள்ள வந்திருக்காரு. அவர் நடத்தின 2வது மாநாடே பெரிய குளறுபடி. அவர் நான் முதலமைச்சராக தான் வருவேன்ற மைண்ட் செட்ல இருக்காரு. இது அவருக்கும் எடப்பாடிக்கு மட்டும்தான் வாழ்வாசாவா தேர்தலா இருக்கும். இதுல வேற யாரு இப்ப டிஎம்கே அப்படின்னா அவங்க ஆல்ரெடி 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அடுத்து இல்லைனாலும் கூட ஓகே, இந்த 5 வருஷம் இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் இருந்துட்டு போறோம் அப்படின்றது முடிச்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்து தனியா இருக்காருன்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமான் இருக்காரு. அவரு இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல. அவர் ஜெயிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாக்கு சதவீதம் மட்டும் பார்ப்பாங்க. அதை விட உயர்ந்துச்சுன்னா போதும் அப்படின்றதுல அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 2 நபர்களுக்கும் இந்த எலெக்ஷன் வாழ்வாசாவா எலெக்ஷன் தான். அதனால இவங்க 2 பேரும் எனக்கு தெரியும், அவங்க 2 பேர் தான். சரி, உங்க கருத்து கணிப்புப்படி 2 பேரும் சொல்றீங்க. இதுல இப்ப விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இதுல ரொம்ப பாதிக்கப்படுறவங்க யாரு? விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 100 அப்படிதான்பா சொல்லுவாங்க. கூட்டம்லாம் வரும். யாருக்கும் கூட்டம் வராம இருந்துச்சு? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நயன்தாராவுக்கு கூட தான் கூட்டம் வந்தது. கூட்டம் வரும். அதெல்லாம் ஓட்டு ஆகுமான்னு கேட்டா ஓட்டு ஆகாது. 2வது அந்த முதல் ஓட்டு, அதான் அந்த 18 வயசு நிரம்பினவங்க ஓட்டு போடுறாங்களா, அவங்க வேணா விஜய் இன்னும் போடலாம். அவங்கள்ட்ட போய் விஜய் எதுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது பதில் சொல்லணும். இப்போ டிஎம்கேக்கு போடுறோம் அப்படின்னா இவங்க இந்த இதை செஞ்சிருக்காங்க. ஏடிஎம்கே கேம் போடுறீங்கன்னா அவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இவங்க இதெல்லாம் தப்பு, அவங்க அதெல்லாம் தப்பு. அப்படி இல்லை நாம் தமிழருக்கு போடுறோம் அப்படின்னா அவங்க கொள்கையெல்லாம் நல்லா இருக்கு, அவரு பேசுற ஸ்பீச் நல்லா இருக்கு, ஃபியூச்சரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, ஒருவேளை வந்தா செய்யலாம் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்கள்ட்ட போய் கேட்டா எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டா, விஜய் எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப வருஷமா நான் விஜய் ரசிகர், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற கேள்விதான் சொல்றாங்க. பொண்ணு ஒரு லேடியை சொல்லுது, எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அது சாட்டுக்கு ஆடுது. இப்ப அவங்களெல்லாம் எப்படி நம்பி இது பண்ணுவாங்க? அதனால விஜயோட ரசிகர்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க அந்த முதல் தரம் ஓட்டா இருக்கும். 2வது அவங்கள்ட்ட எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டா சரியான ரீசன் இருக்காது. ஆனா போடுவாங்க, எல்லா இடத்துலயுமே ஓட்டு பிரியும். ஆனா சிஎம் ஆகிற அளவுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. 234 தொகுதியிலும் ஆள் போடுறதே கஷ்டம்தான். அவர் முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களோட வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னாரு. இன்னும் யாருமே போகல. இவரை நம்பி எப்படி போவாங்க? இவரை நம்பி யாருமே போகவே இல்லை. இது வரைக்கும் சின்ன உதிரி கட்சிகள் கூட போகல. என்ன ஒரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, இவரை நம்பி எப்படி போவாங்க? இதுக்கு முன்னாடி ஐயா கமல்ஹாசன் வந்தாரு, அதுக்கப்புறம் சரத்குமார் இருந்தாரு. சினிபீல்டுல இருந்து நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. இதுல சினிபீல்டுல இருந்து ரொம்ப ஜொலிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு அடுத்து விஜயகாந்த், இவங்கதான். ஆனா விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாதனால அவர் போயிட்டாரு. இருந்திருந்தா அவரு வேற ஒரு மாசம் இருந்திருக்கும். இப்போ அண்ணன் விஜய் நாங்க தான் அப்படின்னு சொல்றாரு. வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. அதனால விஜய்க்கெல்லாம் ஓட்டு விழுகும். விஜய் அதாவது ஒரு தொகுதி ஜெயிக்கிறதே கஷ்டம்ன்றேன். சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதி ஜெயிக்கிறது கஷ்டம் விஜய்க்கெல்லாம்.